நீ என்ன பயமுறுத்துறதுக்காகத்தான் ஆதி உன் கூட வச்சிருக்கல்ல. ஆதிதான் இந்த ஆக்சிடென்ட் பண்ணா. அதை வச்சுதான் நீ என்ன பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கல்ல. முதல்ல ஈஸ்வர் தான் இந்த ஆக்சிடென்ட் பண்ணான்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஆக்சிடென்ட் ஆன வண்டி உன் வீட்டு கராச்சில தான் நின்றுட்டு இருந்துச்சு. ஒருவேளை நீ தான் அந்த ஆக்சிடென்ட் பண்ணியோன்னு நான் சந்தேகப்பட்டேன். ஆதி அங்க வந்ததுனால தான் எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சது. ஆதி, பெரியவங்க பேசிட்டு இருக்கோம், நீ உள்ள போ. இல்ல, எனக்கு எது தெரியாது நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஆக்சுவலா அந்த ஆக்சிடென்ட் பண்ணது என்ன? ஆதி, 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 நீ உள்ள போ. உள்ள போன்னு சொல்றல. இல்ல, நீ உள்ள போ. அந்த ஆக்சிடென்ட் பண்ணது ஈஸ்வர் அங்கிளும் இல்ல, எங்க அம்மாவும் இல்ல, நான் தான். இதுதான் நீ ஆதியை வளர்த்த லட்சணமா? ஒரு சின்ன பையனை எப்படி தப்பா வளர்த்து வச்சிருக்க? அன்னைக்கு ஆதி ஆக்சிடென்ட் பத்தி சொன்னப்போ நான் ஆடி போயிட்டேன். தம்பி, நான் சொல்றத கேளுங்க. உங்களுக்கு ஆக்சிலேட்டர் சரியா இல்ல. நீங்க வளர்ந்து பெரிய ஆனதுக்கு அப்புறம் ஓட்டிக்கலாம். நீங்க ஓட்டி ஏதாவது ஆனா ஏன் வேலை போயிடும். அமைதியா இருங்க அங்கிள். உங்களுக்கு வேலை போனா நான் வேலை போட்டு தரேன். இது யார் காரு நினைச்சிட்டு இருக்கீங்க? என்னோட காரு. என் பர்த்டே கிஃப்டா வந்தா என்னோட காரு. நான் ஓட்டாம வேற யார் ஓட்டுவா? உங்களுக்கு பயமா இருந்தா கண்ணை மூடிட்டு அமைதியா வாங்க. என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அது தம்பி, நான் சொல்றத கேளுங்க. லைசன்ஸ் மெதுவா போங்க. இந்த இடத்துல அதிகமா ஆக்சிடென்ட் ஆகும். லைசன்ஸ் மெதுவா போங்க தம்பி. அங்கிள், நான்லாம் ஏரோப்ளேனே ஓட்டுவேன். கார்ல ஒரு விஷயமா? ஐயோ தம்பி, பாத்து. அங்கிள், பாத்தீங்கல்ல? பாத்து மெதுவா தம்பி. தம்பி, ஆல்வராங்க பாத்து. அங்கிள், பாத்து பாத்து தம்பி, பாத்து. ஐயோ ஐயோ, பாத்து தம்பி, விடு விடு. வந்து டென்ஷன் ஆகுது. ஆனா நீ என்கிட்ட போய் சொன்ன. நான் தான் இந்த ஆக்சிடென்ட் பண்ணேன்னு சொன்னேன். ஆதி மேல இருக்கிற பாசத்துல அவனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி பழையெல்லாம் தூக்கி உன் மேல போட்டுக்கிட்டேன். நீ எவ்வளவு மோசமானவளா இருந்தாலும் அந்த ஒரு விஷயம் என் மனசை டச் பண்ணிருச்சு. உனக்குள்ளே ஒரு அம்மா இருக்கிறத நான் உணர்ந்தேன். அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக நான் தனியா யார்கிட்டயும் வெளியே சொல்லாம போராட ஆரம்பிச்சேன். உன்னை காப்பாத்தணும்னு முடிவு பண்ணேன். நான் ஒரு செகண்ட் கூட இப்ப நிம்மதியா இல்ல வந்தனா. என் மனசாட்சி என்ன கேள்வி கேட்டுட்டே இருக்கு. பிரியா கேள்வி கேட்டுட்டே இருக்கா. சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. என்னால யாருக்குமே பதிலே சொல்ல முடியல. அதனால என் வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் நான் ஒரு எதிரி ஆயிட்டேன். உன்னை காப்பாத்துறது வேற யாருக்குமே பிடிக்கல. உனக்கு தெரியுமா? என் மாஜி பொண்டாட்டி காப்பாத்துறதுக்காக நான் போராடல. என் பையனுக்காக தான் போராடிட்டு இருக்கேன்னு எல்லாருக்கிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? செல்லம் கொடுத்து என் பையனோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டேன். இப்ப கார் ஓட்டுற வயசு அவனுக்கு.